10th தமிழ் இயல் 2க்கான புக் பேக் ஆன்சர் பார்க்கலாம். பலவுள் தெரிக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பரி பாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவைன்னு கொடுத்துருக்காங்க. இதுல விசும்பு அப்படின்றத வானத்தையும், இசை அப்படின்றது பேரொலியையும் குறிக்கும். ஸோ 4th ஆப்ஷன் இ தான் கரெக்டான ஆன்சர், வானத்தையும் பேரொலியையும். கொஸ்டின் நம்பர் 2, ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 15 உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறோம். இது செய்தி 1. செய்தி 2ல காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியாவில் தமிழ்நாடு 2ஆம் இடம் என்பது எனக்கு பெருமையே. அடுத்தது செய்தி 3ல இந்தியாவிற்கு தேவையான மழை அளவில் 70 விழுக்காடு மழையை தென் மேற்கு பருவ காற்றாக கொடுக்கின்றேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் மட்டும் சரியான்னு கேட்குறாங்க, கிடையாது. 1, 2 சரியான்னு கேட்குறாங்க, அதுவும் கிடையாது. 3 மட்டும் சரியான்னு கேட்குறாங்க, அதுவும் கிடையாது. ஏன்னா செய்தி 1, செய்தி 3 இந்த 2 செய்தியுமே கரெக்டான செய்தி. ஸோ 4th ஆப்ஷன் இ தான் ஆன்சர். செய்தி 1, 3 ஆகியன சரி. அடுத்த 3rd கொஸ்டின், பொருந்தும் விடை வரிசையை தேர்ந்தெடுக்க. கொண்டலுக்கு கிழக்கு வரும், கோடைனா மேற்கு, வாடைனா வடக்கு, தென்றலுக்கு தெற்கு. ஸோ சரியான ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் ஆ தான் கரெக்ட். 3, 1, 4, 2. அடுத்து 4th கொஸ்டின், மகிழுந்து வருமா என்பது எழுவாய் தொடர். மகிழுந்து வருமா என்பது எழுவாய் தொடர். அடுத்த 5 பார்த்தீங்கன்னா, அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது வேற்றுமை உருபு. அறிஞருக்கு நூல், அறிஞரது நூல் இது ரெண்டுத்திலுமே வேற்றுமை உருபு தான் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் குருவினாக்கு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்துருவோம். நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம். இது எல்லாம் பாருங்க, உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3, கொஸ்டின் நம்பர் 4, கொஸ்டின் நம்பர் 5 இந்த 5 கொஸ்டின் ஆன்சருக்குமே உங்களுக்கு நோட்ஸ் என்னன்னு கொடுத்துட்றேன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. குருவினா 1, நமக்கு உயிர் காற்று, காற்றுக்கு வரம் மரம், மரங்களை வெட்டி எறியாமல் நட்டு வளர்ப்போம், இது போன்ற உலக காற்று நாள் விழிப்புணர்விற்கான 2 முழக்கத்தொடர்கள் கேட்டிருக்காங்க. காற்று உயிருக்கு நாற்று, தூய காற்று அனைவரின் உரிமை, இதுதான் ஆன்சர். அடுத்தது செகண்ட் ஒன், எழுது என்றான் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் என அடுக்கு தொடரானது சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும்? அப்ப சிரித்து பேசினார் அடுக்கு தொடர்ல வரும்போது என்ன ஆகும்? சிரித்து சிரித்து பேசினார் என்பதுதான் அடுக்கு தொடர். அடுத்தது 3rd கொஸ்டின், கட்டுரை படித்த இச்சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருபை பயன்படுத்தி தொடரை விரித்து எழுதுக. கட்டுரை படித்த அப்படின்னா இதை வேற்றுமை உருபு உள்ள சேர்க்கணும் அப்படின்னா கட்டுரையை படித்த அப்படின்னு எழுதலாம். ஏன்னா கட்டுரையைன்னும் போது அந்த இடத்துல இ கூட்டல் ஐ வரும். ஐ என்பது வேற்றுமை உருபு. ஸோ கட்டுரையை படித்த அப்படின்னு எழுதலாம். பிராக்கெட்ல வேற்றுமை உருபு ஐன்னு போட்டுருங்க. அடுத்து 4th கொஸ்டின், மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. முதுகினால் சூரியனை மறைக்கும் போது மேகங்கள் துணிச்சலானவை, தாகம் தீர்க்கும் போது மேகங்கள் கருணை மிக்கவை. நல்ல கொஸ்டின், திரும்ப புரிஞ்சுக்கோங்க. மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வு. அதாவது மேகத்தோட துணிச்சல் என்ன, மேகத்தோட கருணை என்னன்னு கேட்குறாங்க. மேகத்தோட துணிச்சல் அப்படின்னா சூரியனை மறைக்கும் போது அது துணிச்சல் அப்படின்னு சொல்றாங்க. தாகம் மேகங்களா தாகத்தை தீக்கும் போது கருணை வாய்ந்ததுன்னு சொல்றாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 5, தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்று எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர்? தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு கிழக்கிலின்று வீசும் காற்றை கொண்டல் என்றும், மேற்கிலிருந்து வீசும் காற்றை கோடை என்றும், வடக்கிலிருந்து வீசும் காற்றை வாடை என்றும், தெற்கிலிருந்து வீசும் காற்றை தென்றல் என்றும் கூறுவர். இது பார்த்தீங்கன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது உங்களுக்கு 1 மார்க்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பப்ளிக் எக்ஸாம்ஸ், ஃபர்ஸ்ட் மிட்டம், குவார்டர்லி எல்லாத்துலேயும் கேட்பாங்க. ஸோ இந்த முறை உங்களுக்கு குருவினாலே கொடுத்துருக்காங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணதையே திரும்ப அப்லோட் பண்ணி சொல்லி கேட்குறீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல்னு வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 10th வீடியோஸை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முக்கியமான அப்டேட்ஸ்லாம் வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ.